Om Ram Ram Hari Om Ram Hari Om Ram Krishna Hari Om Ram Hari Om Ram Ram Hari Om Ram Hari Om Ram Krishna Hari Om Ram Hari Om Ram Ram Hari Om Ram Hari Om Ram Ram Hari Om Ram Hari Om Ram Krishna Hari Om Ram Hari Om Ram Krishna Hari Om Ram Hari Om Ram Ram Hari Om Ram Hari Om Ram Ram Hari Om Ram Hari Om Ram Krishna Hari Om Ram Hari Om Ram Krishna Hari Om Ram Jai Shri Ram Ram Ramachandra Jai தாய்மானவர் பாடல் கருணாகரன் கடவுள். இதற்கு முன்னாடி உள்ள 4 பாடல்களுக்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லியாயிருக்கு. அது யூடியூப்ல இருந்து வேற ஒரு கேட்டுதான். 5வது பாடல் நான் வாசிக்கிறேன், திருப்பி எல்லாரும் வாசிக்கிறேன். மெய்விடாவுள்ள மெய்யருள்துருந்துனி மெய்யான மெய்யெல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய்யில கையமிலை மெய்யேது மறையாவதும் பொய்விடா பொய்யினே உள்ளத்திருந்துதான் பொய்யான பொய்யெல்லாம் பொய்யனா வண்ணமே உலமைத்தாயனில் உண்மையே செய்துவேன் மைவிடாயில் நீலகண்ட குருவே விஷ்ணு வடிவான குருவே மலர்மேது மறையோதும் மலர்மேது மறையோதும் நான்முகக் குருவே மதங்கள் தோறும் நின்ற குருவே கைவிடாதே என்ற அன்பருக்கு அன்பாய் அருத்தூர்வத்து குருவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிர்தமிழே கருணாகரன் கடவுளே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிர்தமிழே கருணாகரன் கடவுளே. மெய்விடா நாவுள்ள மெய்யருள் இருந்துனி மெய்யான மெய்யெல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய்யிதற்கு ஐயமில்லை மெய்யேது அறியா. அது வரைக்கும் ஒரு பேரா. தாய்மானவர் உலகத்தில் எது மெய்யானது அப்படிங்கிறத விளக்குகிறார். உலகமே என்ன என்று சொல்லப்படுகிறது வேதாந்தத்தின் அடிப்படையில் உலகம் மெய்யா பொய்யா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அது ஞானியை கேட்டாலும் சரி, உங்களை மாதிரி நல்ல வயது முதிர்ந்து வாழ்க்கையில் அனுபவப்பட்டவர்கள் கேட்டாலும் சரி, உலகம் மெய்யா பொய்யா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? பொய். வேகமா சொல்றேன். வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். காயமே இது பொய்யனா காற்றடைந்த பொய்யனா. இப்ப காயம் மட்டும்தான் பொய்யா அப்படின்னு அதற்கு மேலே ஒரு படி சென்று இந்த ஜகத் ஜீவர்கள் அண்ட சராசரங்கள் இதெல்லாம் தோற்றத்திற்கு வந்திருக்கிறதோ அதெல்லாம் ஒரு நாளுக்கு என்ன ஆக போது மறைந்த போகும், அதாவது அழிய போகுது. இந்த உடல் நம்ம எடுத்துக்கின்றோம், உடல் என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்ன பண்ண போது அழியத்தான். இந்த உலகம் இருக்கின்றதே பஞ்சபூதங்களாலான
மறுபொருள் ஜெகத். இதற்கு அழிவு உண்டா அப்படின்னா உண்டு. இப்போ நடக்கிற யுகம் என்ன அப்படின்னா கலியுகம். கலியுகத்துக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4,32,000 வருஷம். ஆக பொருள் முதல் பிரம்மா பரியந்தம் என்ன அப்படின்னா அழிவுக்கு உட்பட்டதுதான். படைக்கும் கடவுளாக பிரம்மாவே என்ன பண்றாரு அப்படின்னா அது ஒரு கால அளவுக்கு உட்பட்டதுதான். இதெல்லாம் உருவத்திற்கு வருகின்றதோ, இதெல்லாம் தோற்றத்துக்கு வருகின்றதோ அதெல்லாம் அழியக்கூடியது. அப்போ எது பொய் எது மெய் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா பரப்பொருள் ஒன்றே மெய் அப்படின்னு சொல்லி சொல்ல. பரப்பொருள் அப்படின்னு சொல்லி சொன்ன அதற்கு உருவம் இருக்கா, இல்ல உருவம் இல்லாமல் இருக்கா, அல்லது அருவருவமாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய விளக்கத்திற்காக உருவம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, நம்ம உருவம் கொடுத்துருக்கோம், உருவம் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே மெய்ப்பொருளுக்கு கிடையாது, உருவம் என்பது கிடையாது. கடவுளுக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கிறது, சகஸ்ரநாமங்கள் 1000 பேர். அதே நேரத்தில் இறைவனுக்கு இன்னொன்று சொல்றோம், என்னன்னா ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாதா அப்படின்னு சொல்றோம். உனக்கு ஒரு பெயர் இல்லை, ஒரு உருவம் இல்லை. அனோரணியா மகதோ பகியா, அணுவுக்குள் அணுவாக இருக்கின்றார், பெரியதில் பெரியதாக இருக்கின்றார், அணுவுக்கு அணுவாகி அப்பாலுக்கு அப்பாலாகி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ உண்மையிலேயே பொய்ப்பொருள் எது மெய்ப்பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தத்துவத்துக்கான ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு வருகிறோமே அது சவணப்பிரமமாக பார்த்தா, உருவத்தோடு கூடிய கடவுளாக ஈஸ்வரனாக பார்த்தா அதுதான் மெய்ப்பொருள். உருவம் இல்லாத ஒரு தத்துவமாக இந்த உலகத்திற்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கின்ற பிரம்மம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அதுவே மெய்ப்பொருள். இப்ப அந்த மெய்ப்பொருளுக்கு லட்சணம் என்ன, அது எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு தாயமாக உலகம். கடவுள் ஒருவரே மெய்ப்பொருள், பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள். அவர் சொற்பதம் கடந்து இருக்கின்றார், சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்றார். சொற்பதம் கடந்த துரிய விஞ்ஞான அற்புதம் என்ற கற்பக கலிலே சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்றார். யார்? இறைவன், கடவுள். நான் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு முதல்ல புரிவதற்காக சமணப்பிரமமாக நான் குறிப்பிடுகின்ற அந்த தெய்வ தத்துவத்தை, இறை தத்துவத்தை உருவமாக தான் சொல்லிட்டு வர. அப்புறம் உருவத்திலிருந்து உருவம் இல்லாத தன்மைக்கு போவேன். அப்படிதான் ஆரம்பிப்பேன். சின்னதை சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவோம், அதுல இருந்து மேல போகும். அப்ப அந்த மெய்ப்பொருள் தத்துவத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, மெய்ப்பொருள் ஒரு காலத்தில் இருந்து மறுகாலத்தில் இன்னொரு காலத்தில் காணாமல் போவது அன்று முதலிட்டு கிடைக்கும். இந்த மெய்ப்பொருளுக்கு 10 விதமான டெபினேஷன் நான் சொல்லுவேன். நிறைய டெபினேஷன் இருக்கு, 1000 இருக்கு, நிறைய சொல்லலாம். ஆனால் முக்கியமானது மட்டும் 10 சொல்றேன். அந்த 10 நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். அதுதான் மெய்ப்பொருள். ஒரு காலம் வந்து இது சதாகால பூஜையால் ஒப்புவித்தேன் அப்படிங்கிறார் தாய்மார். அப்போ மெய்ப்பொருள் எப்படி இருக்கின்றதுன்னா, இப்பொழுது இருக்கின்றது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இல்லாமல் போவது கிடையாது. நாசத்தோ வித்தியதே பாவ பாவோ வித்தியதே சத. இப்ப நாம இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த உலகத்துல இருக்க போறோம். போன ஜென்மம் ஒன்று இருந்தது நமக்கு. அந்த ஜென்மத்துல நம்ம என்னவா இருந்தோம், எப்படி இருந்தோம், ஆணா இருந்தோமா பெண்ணா இருந்தோமா அது தெரியாது. அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருக்கின்றதா அதுவும் தெரியாது. அப்ப நமக்கு என்ன இருக்கின்றதுன்னா, ஒரு காலத்துல இருந்திருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம், இன்னொரு காலத்துல நாம் என்ன பண்றதில்லை, இருக்க போவதில்லை, இருப்பதில்லை. அதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? இல்ல நான் வந்து இந்த உலகம் அழிகிற வரை நான் இருக்க பாருங்க, அழித்த பின்னும் நான் இருப்பேன்
அப்படின்னு யாராவது நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப பரப்பொருள் மெய்ப்பொருள் அப்படிங்கிறதுக்கு முதல் டெபனிஷன் அந்த தத்துவத்துக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் காணாமல் போவது, அழியப் போவது கிடையாது. அது என்றும் இருந்து கொண்டே இருக்கின்றது. யார் அப்படின்னா இறை தத்துவம், ஆத்மா அல்லது பிரம்மம், பரமாத்மா, சர்வேஸ்வரன், சர்வாத்மா, சர்வாந்தர்யாமி, இப்படி பலவிதமான பெயர்களில் சொல்லப்படுகின்ற நம்முள் அனைவருள்ளும் இருந்து நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தத்துவம், அந்த மெய்ப்பொருள், நாம் என்கின்ற உணர்வு, அந்த பிரம்ம சக்தி, அதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா தோற்றமும் கிடையாது, நடுவும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போவது கிடையாது. முதல் டெபினிஷன். இரண்டாவது என்ன அப்படின்னா காலத்தால் அழியாது. முதல் சொன்னதேதான், ஆனா அது வேற விதமா இரண்டாவது பாயிண்ட் சொல்றேன். காலத்தால் அழியாது. நாமெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா காலத்தால் அழியக்கூடியவர்கள். காலம் நம்மை விழுங்கிக் கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு இருப்பாரு நாளைக்கு இருப்பார் என்று எண்ணவோ திடமில்லை. நேற்றுக்கு நல்லதான் இருக்காரு, இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. காலமோடு தேச வர்த்தமான மாறி. நாமெல்லாம் காலதேச வர்த்தமானத்துக்கு உட்பட்டவர். அந்த மெய்ப்பொருள் காலதேச வர்த்தமானத்துக்கு அப்பாற்பட்டது. இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட், ஒரு இடத்தில் இருந்துவிட்டு வேறொரு இடத்தில் இல்லாமல் போவது கிடையாது. அவன் இருக்கோம் திருவேடகத்துல விவேகானந்த கல்லூரியில் இருக்கோம். இதே நேரத்தில் மதுரையில் இருக்க முடியுமா? ஒரே நேரத்தில் இருக்க முடியுமா? முடியாது. நம்மளாம் லிமிட்டட் பர்சன். ஆனால் தாய்மானவர் சொல்லுகிறார், ஈசன் எங்கும் நிறைந்துள்ளான், பார்க்கவிடம் என்று ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தம். இறைவன் இல்லாத இடமே கிடையாது. ஒரு இடத்துல இருந்து விட்டு இன்னொரு இடத்தில் இல்லாமல் போக முடியுமா? என்ன கிடையாது. தொழில் இருப்பா அப்படிதான் புராணங்கள்லாம் நமக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சொன்னா புரியாது. அவர் எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கார் அப்படின்னு சொன்னா புரியுமா? அதனாலதான் பிரகலாதன் கேட்கிறார். இல்ல பிரகலாதன் அப்பா கேட்கிறார், நீ நாராயணன் நாராயணன் சொல்லி சொல்றீங்க, அவர் எங்க இருக்கார்? அவன் கேட்கிறான், எங்க இல்ல? அவங்க கேட்டீங்கன்னா எங்க இல்ல? அப்பா நீ எங்க இருக்காருன்னு கேட்கிற. நான் திருப்பி அதே கேள்வியை கேட்கிறேன், அவர் எங்க இல்ல சொல்ல முடியுமா? அவர் இல்லாத இடத்தை நீ சுட்டி காட்ட முடியுமா? இஸ்லாமிய மதத்துல ஒரு பாட்டு இருக்கு, அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை. ஒரே ஒரு லைன்ல முடிச்சு போயிட்டாங்க. நமக்கு பொருத்தமா இருக்கு. அது வேற்று மதத்து கருத்தாக தான் பரவாயில்ல. அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை. அந்த மாதிரி பிரகலாதன் சொல்றான், நாராயணன் எங்கு இல்லை உங்களால சுட்டி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறான். அப்போ கேட்கிறார், இந்த தூணில் இருக்கான கேட்கிறார். அவன் சொல்றான், தூணிலும் இருக்கா துரும்பிலும் இருக்கா, அணுவுக்கு அணுவாகி அப்பாலுக்கு அப்பால. இப்ப நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு இடத்தில் இருந்து விட்டு வேறொரு இடத்தில் என்ன பண்ண முடியாது, நம்மளால இருக்க முடியாது. ஆனா இறைவனுடைய சாநித்தியம், அந்த உணர்வு, அந்த பரப்பரப்பு அக்ஷயம் தத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா இடத்திலும் நீக்கமாக நிறைந்து இருக்கின்றது. இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. பஞ்சபூதங்களாகிய உலகம் முழுவதிலும் என்ன பண்ணிட்டு வியாபித்து இருக்கின்றது. அஞ்சாவது பாயிண்ட், நீக்கமாக எங்கும் இருப்பது. மூணாவது பாயிண்ட் என்ன சொன்னேன், ஒரு இடத்தில் இருந்துவிட்டு வேறொரு இடத்தில் இல்லாமல் போவது அதற்கு கிடையாது. நமக்கு அந்த மாதிரி உண்டு. மதுரையில் இருந்துக்கிட்டு நம்மளால எங்கேயும் இருக்க முடியாது. எல்லா இடத்திலும் இருப்பவர். அது எத்தனாவது பாயிண்ட்? நாலாவது பாயிண்ட், நீக்கமான எங்கும் நிறைந்திருப்பவர். அஞ்சாவது பாயிண்ட், ஒரு செயலை
ஒரு முகமையை, ஒரு விஷயத்தை காரணமாக கொண்டு இல்லாதது எது அப்படின்னா பிரம்மம், மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் எப்படி இருக்கின்றது? ஒன்றை சார்ந்து இருப்பதில்லை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சூரியனுடைய வானவில்ல பார்த்துருக்கீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இதை சொல்லிதான் அதை புரிய வைக்கணும். வானவில் இருக்கு. வானவில் எப்பொழுது தோன்றுகிறது? சூரிய கிரணங்கள், அந்த சூரிய ஒளிக்கதிர்கள், நீர் திவலைகள், அந்த மழை பெய்து அந்த சூரியனுடைய கிரணங்களை ஒன்று சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெயின்போ அப்படின்னு சொல்லி சொல்றோம். வானவில். அதுக்கு தமிழ்ல இன்னொரு பேர் வச்சிருக்காங்க, இந்திர தனுசு. என்ன தனுசு? இந்திர தனுசு. அது தோன்றுகிறது. பார்க்கணும். வானவில் எத்தனை நிறங்களில் இருக்கின்றது? 7 நிறங்கள். விஜயா. அந்த நிறங்கள் எதிலிருந்து வந்தது அப்படின்னா சூரியனுடைய கிரணங்களில் இருந்து இந்த மழை, நீர் துளி, நீர் திவலைகள் அதெல்லாம் கலந்து அதிக வெயிலும் இல்லாமல் அதிக மழையும் இல்லாமல் இந்த நீர் திவலைகளும் சூரிய கிரணங்களும் சந்திக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வானவில் தோன்றுகிறது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வானவில் என்ன ஆகுது? மறைச்சிருக்கு. அதிக சூரிய கிரணங்கள் உஷ்ணம் வரும்போது என்ன ஆகுதுன்னா நீர் திவலைகளும் காணாமல் போகுது, வானவிலும் காணாமல் போகுது. அப்போ ஒரு காரணம் இருந்து இந்த வானவில் என்கின்ற காரியம் என்ன ஆகுதுன்னா தோற்றத்திற்கு வருகிறது. ஒரு விஷயம் இருந்தாதான் இது தோன்றும். அந்த விஷயம் இல்லை அப்படின்னா இது தோற்றத்திற்கு வராது. அதுபோல பிரம்மம் அல்லது மெய்ப்பொருள் அதற்கு ஏதாவது தோற்றுவாய் இருக்கின்றன. இதற்கு முன்னாடி இது, இதுக்கு முன்னாடி இது, இதுக்கு முன்னாடி இது, இதுதான் முதல் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? மெய்ப்பொருளுக்கு முன்னாடி மெய்ப்பொருளுக்கே தோற்றமாக, மெய்ப்பொருளுக்கே காரணமாக ஏதாவது இருக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. நமக்கெல்லாம் காரணம் யார்? நீங்க எங்கிருந்து பிறந்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? என்ன இருக்கு? அப்பா பேரு, அம்மா பேரு, இந்த ஊர், இந்த பரம்பரை அப்படின்னு நம்மளுடைய ஸ்டேட்டஸை சொல்லுவோம். அதுதான் உண்மையில அதுதானே. ஆனா நம்ம வந்து உபச்சாரத்துக்காக நான் என்ன பண்றேன் சொல்லிக்கிறேன். பார்த்த உடனே கேட்கறோம், நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்கணும், எந்த இடம் அப்படின்னு கேட்கணும், எந்த ஃபேமிலி அப்படின்னு கேட்கணும். ஓ நீங்க அவரா? ஆமா ஆமா ஆமா, அது நீங்க அவங்க சொந்தக்காரா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றோம்? அந்த தோற்றுவாய், அந்த ஆரம்பத்தை என்ன பண்றோம்? கண்டுபிடிக்கும். அப்போ ஒரு காரணம் இருந்த பிறகுதான் நமக்கு என்ன வருது அப்படின்னா காரியம் தோன்றுகிறது. காரணம் இல்லாமல் நமக்கு என்ன கிடையாதுன்னா தோற்றம் கிடையாது. எத்தனாவது பாயிண்ட்? 5வது பாயிண்ட். ஒரு செயலின் மூலமாக அந்த செயலுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருந்தா அந்த செயலின் மூலமாக இந்த பொருள் தோன்றுகிறது. இப்ப இந்த மைக் இருக்கு. இந்த மைக்கை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா இதற்கு காரணமானவர் தான். இது வந்து கருவி. இந்த கருவிக்கு முன்னாடி யார் இருக்கா? கர்த்தா, காரணம். இப்போ நான் பேசுறதுதான் யார் அப்படின்னா என்னோட இருக்கிற பேசுவது என்னுடைய மூளை, என்னுடைய மனசு, என்னுடைய அறிவை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து காரியம். கர்த்தா யார் அப்படின்னா என்னோடு இருந்து இயக்குகின்ற இந்த இறை சக்தி, ஆத்மசக்தி, மெய்ப்பொருள். எல்லாருடைய உள்ளத்திலும், எல்லாருடைய மனதிலும், எல்லாருடைய அறிவிலும் என்னது அப்படின்னா மெய்ப்பொருள் தத்துவம், அந்த சைதன்ய சக்தி என்ன அப்படிங்கிறது யாருக்கு கொண்டிருக்கிறது. அதுதான் காரணம். நம்ம எல்லாம் யார் அப்படின்னா காரியம். காரணமாக இருப்பது எது அப்படின்னா மெய்ப்பொருள். சொல்ற இடத்துல அதாவது கால தேச வர்த்தமானத்தை தாண்டியதாக இருக்கின்றது எது அப்படின்னா மெய்ப்பொருள். காலத்துக்கு உட்படாதது, தேசத்திற்கு உட்படாதது. இந்த வர்த்தமானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வர்த்தமானம்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி காரண காரியமாக இல்லாத அதுதான் வர்த்தமானம். காரண காரியத்துக்கும் அப்பாற்பட்டது.
அப்போ இந்த மெய்ப்பொருள் எப்படி இருக்கிறதுனா கால அதீதமாக இருக்கின்றது, காலத்துக்கும் காலமாக இருக்கின்றது. 7வது பாயிண்ட் கால அதீதமாக இருப்பது. 8வது பாயிண்ட் எல்லா இடத்தும் இடத்தை கடந்து வருகிறது. இது முக்கியமான ஒவ்வொன்றும் கான்ட்ரடிக்ஷன் வரலாம். எல்லா இடத்திலும் இருப்பது ஆனால் இடத்தையும் கடந்து இருக்கிறது. எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பது ஆனால் அந்த இடத்தையும் கடந்து இருப்பது. காரணகாரியம் இல்லாமலாக இருப்பது சொல்றது ஒரு பக்கம் சொன்னாலும் அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பது எது அப்படின்னா மெய்ப்பொருள். எப்படி இப்போ இந்த உலகம் இருக்கு, உலகத்தை பார்க்கலாம். இது என்ன உலகம்? பரு உலகம். இந்த உலகம் கண்ணுக்கு தெரிகிறது. இந்த உலகம் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா பஞ்சபூதங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கடைசியாக வந்து பஞ்சபூதங்கள் என்ன அப்படின்னா பிருத்திவி மர்த்தத்துவம். உபனிஷத் சொல்லுகிறது ஆகாசம்பூத ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆப ஆப பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷதிவ்யோஹோ அன்னம் அன்னாத் பவந்தி பூதானி பச்சன்யா அன்ன சம்பவஹ. இந்த உலகம் எப்படி இருக்குன்றதுன்னா தாவரங்கள்லாம் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பூச்செடிகள் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா தென்னை மரம் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா வாழை மரம் இருக்கு, அந்த பக்கம் பார்த்தா மாமரம் இருக்கு. எல்லாம் என்னது? தாவரங்கள். இதெல்லாம் எதுல தோன்றுகிறது? மண்ணில் தோன்றுகிறது. உபனிஷத் வாக்கியம் கீதையோட வாக்கியம் என்ன அப்படின்னா ஓஷதிப்யோகோ அன்னம். இந்த தாவர வகைகள் தான் என்னதுன்னா அன்னமாக திகழ்கின்றது, உணவாக இருக்கின்றது. நாம சாப்பிடுற உணவு எங்கு விளைகின்றது? அந்தரத்திலையா இல்ல மலையிலையா? எங்க விளையுங்க? பிருத்திவி மண்ணுல தான் விளையுது. ஒரே மண்ணுல பாவக்காய் போட்ட கசப்பு, நெல்லிக்காய் போட்ட துவக்கு, அப்புறம் பிடிக்கின்ற பழம் என்ன இருக்கு? வாழைப்பழம். வாழைப்பழம் வச்சா மிளகா போட்டா உரைக்குது. மிளகா ரொம்ப புளிப்பு போடுறது, மிளகா போட்டா உரைக்குது. இப்படி அறு சுவையும் எங்கிருந்து வருது? பூமியிலிருந்து தான் வருது. ஆனா பூமியில மண்ணுல பார்த்தா நமக்கு ஏதாவது தெரியல. இந்த மண்ணு உப்பா இருக்கு, இந்த மண்ணு கசப்பா இருக்கு, இந்த மண்ணு காரமா இருக்கு, இது கசப்பா இருக்கு, உவர்ப்பா இருக்கு, துவர்ப்பா இருக்கு, ஏதாவது தெரியல. ஆனா என்ன விளைச்சலை, என்ன செடியை, என்ன விதையை நாம் போடுறோமோ சொல்றாரு ஔஷதம் அப்படின்னு சொல்றாரு. என்னது? இந்த பூமி என்னது? ஔஷதம். ஓஷதிப்யோகோ அன்னம். அப்புறம் சொல்றாரு அன்னா பவந்தி பூதானி. அன்னத்திலிருந்து என்ன வருது அப்படின்னா இந்த உயிர்கள் தோன்றுகிறது. இப்ப நாம எல்லாம் இருக்கோம். பிறக்கும் போது நம்ம குழந்தைய பிறக்கும் எத்தனை கிலோ இருக்கோம்? 2 கிலோ 3 கிலோ. வளர்ந்து சாப்பிட்டு 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 இப்ப எத்தனை கிலோ இருக்கும்? 50 ஒத்துக்கலாம், 80 70 இல்ல ஒரு கொஞ்சம் 90 கூட வச்சுக்கலாம். எத்தனை? 80 கிலோ. என்னது தெரியுமா? எல்லாமே உணவு தான். உணவுக்குள்ள என்ன ஓடுது? ரத்தம் ஓடுதா இல்லையா? நம்ம உணவுக்குள்ள இந்த ரத்தம் ஓடிட்டு இருக்க. இந்த ரத்தம் ஃபுல்லா எதனால ஆகுது? உணவினால் ஆகுது. அந்த ரத்தம் இந்த உணவினால் வந்தது. ஓஷதிப்யோகோ அன்னம் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா அன்ன சம்பவஹ. மறுபடியும் இந்த உடல் கடைசியில் எங்க போகுது? பூமிக்கு போகுது. நாமளே இந்த உடலை இந்த தாவரங்களுக்கு உரமா என்ன பண்ணிடணும்? மாறிடும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, என்ன சுரக்காய், பூசணிக்காய் எல்லாம் சாப்பிடுறோம். சாப்பிட்டு ரத்தமா மாறுது. செத்து போனவர்கள் இந்த உடலை என்ன பண்ணிடுறாங்க? ஒன்று எரிக்கிறாங்க. எரிச்சாலும் சாம்பலா மாறி மறுபடியும் எங்கதான் போறோம்? பூமிக்கு தான் போறோம். வேற எங்கே தப்பிக்க முடியாது. புதைச்சாலும் பூமிக்குள்ள போய் அழுகி அது உரமா மாறி மறுபடியும் தாவரங்களுக்கு என்ன ஆயிடும்? உணவா மாறிடும். சொல்றாரு அன்னா பவந்தி பூதானி. அன்னத்திலிருந்து உயிர்கள் தோன்றுகிறது. அன்னா பவந்தி பூதானி
பர்ஜன்யா அன்ன சம்பவ. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா இந்த உடல் தாவரமயமான உணவுமயமான உடல் எங்க போகுது? மறுபடியும் எங்க போகுது? பூமிக்கு போகுது. அப்போ தோற்றமும் மறைவும் எங்க இருக்கின்றது? பூமியில தான் இருக்கு. சரி, இந்த பூமி எங்க போச்சு? இந்த பூமி எங்க இருந்து வருது அப்படின்னா ஆகாசா வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆப, ஆபம் பிருத்திவி. பிருத்திவி எங்கிருந்து வந்தது அப்படின்னா ஜலத்திலிருந்து வந்தது. இந்த உலகம் எங்கிருந்து தோன்றியது? மண் எங்கிருந்து தோன்றியது? நீரிலிருந்து தோன்றியது. ஆகாசா வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆப, ஆபம் பிருத்திவி. ஜலம் எங்கிருந்து தோன்றியதுன்னா தீயிலிருந்து தோன்றியது. தீ எங்கிருந்து தோன்றியது அப்படின்னா வாயு, வாயு எங்கிருந்து தோன்றியதுன்னா ஆகாசம், ஆகாசம் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னா பிரம்மம். ஆகாச சம்பூத, ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னி, ஆப பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதேக, ஓஷதிபியோ. அதனாலதானே நம்ம உடல்ல எல்லாமே பஞ்சபூதங்களும் என்ன இருக்கு? எங்கிருந்து வந்துக்கிறோம்ப்பா? ஆகாச தத்துவத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி இருக்கின்ற பிரம்மத்திலிருந்து நாம் வந்திருக்கோம். அதனுடைய கூறுகள், அதனுடைய ஆஸ்பெக்ட், அதனுடைய காம்பினேஷன் நம்ம உடம்புல என்ன இருக்கு? இருக்கு. ஆகாச தத்துவம் இருக்கா? இருக்கு. எங்க சாமி இருக்கு? ஹிருதயாகாசம். என்ன காசம்? ஒரு வயிறு. உதராகாசம். என்ன காசம்? அதனால இந்த உதரத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்கு. சாப்பிட்ட உடனே கேஸ் வெளியில வருது. என்னவா நம்ம சாப்பிட்ட உடனே வெளியில ஆயில எப்போ உள்ள இருக்கிறா கேஸ்ல வெளியில வருது. இப்போ வெற்றிடம் இருந்ததுனாலதான் உள்ளுக்குள்ள கேஸ் போய் என்ன பாப்பா. அப்போ ஹிருதயாகாசம், உதராகாசம், அப்புறம் என்ன தகராகாசம், மகாகாசம். ஆகாச தத்துவம் நம்ம உடலில் என்ன அந்த வயிற்று கிழிச்சு பார்த்தா தெரியும். ஆகாசம், அப்புறம் வாயு. உடம்புல என்ன இருக்கு? வாயு. பிராண, அபான, வியான, உதான, சமான 5 வாயு இருக்கு. இன்னொரு உபவாயுக்கள் 5 இருக்கு. 10 தசநாடிகள், தசவாயுக்கள் நம்ம உடம்புல இருக்கு. அப்பப்போ பிடிச்சிது, இடுப்பு பிடிச்சிது, கழுத்து பிடிச்சிது, கால் கடக்க முடியல. இதெல்லாம் என்ன காரணம்? கேஸ் ட்ரபிள். என்னது? அது கேஸை சரியா வந்து வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகாது? வாயு, ஆகாசம், வாயு, அக்னி. ஓயாம இந்த வயிற்றுக்குள்ள என்ன ஆகிட்டு? அக்னி இருந்துட்டு. காலையில என்னங்க சாப்பிட்டீங்க? ஒரு பொங்கல், ஒரு வடை, 2 இட்லி, ஒரு தோசை, ஒரு செட்டு பூரி. இவ்வளோ சாப்பிட்டாச்சு. சரி போடுவா, இன்னைக்கு தானே உழுது போச்சு, இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம். 1 மணிக்கு வந்து என்ன வேணும்? ஃபுல் மீல்ஸ். அப்புறம் இடையில ஒரு டீ, அப்புறம் 4 மணிக்கு டிஃபன், அப்புறம் நைட் 8 மணிக்கு சப்பாத்தி. அப்படி ஓயாம இந்த உடல் என்ன பண்ணிட்டு இருக்கு? தகனமாகிக் கொண்டே எழுதிக்கிட்டே இருக்கான். இந்த தகனமாகிக் கொண்டே இருக்கு. இந்த சரீரமாக இருக்கிறதுனால இந்த சரீரத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? தேகம். என்னது? தகனஸ்ய கிரியா தேக. பசி தாங்க முடியல, வயிறு எரிச்சலா இருக்கு. அந்த வயிற்று வேற. அது மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை கண்டு அது பொறாமைப்பட்டு மனசு, உடம்பு, உள்ளம், உடல் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும். ஆனா இது எப்படின்னா வயிறு மட்டும் எரிச்சலா இருக்கும். ஏதாவது உள்ள போட்டாங்க என்ன? ஓம் சாந்தி. இந்த வேலைக்கு சாப்பிடலன்னா நம்ம கதி இருக்காது. அதனாலதான் சொல்லி வச்சோம், பசி பிடி. என்ன பிடி? அது என்னது? வியாதி. கடவுள் படைக்கும் போதே நமக்கு 2 வியாதியை கொடுத்துறான். என்ன சொல்லுங்க? ஆகார, நித்திர, பய, மைத்துனம். பிறந்த உடனே நம்ம கூட வந்து குட்டிக்கிறது 4 விஷயம். ஆகார, நித்திர, பய, மைத்துனம். ஆணுக்கு பெண்ணின் மீது, பெண்ணுக்கு ஆணின் மீது கவர்ச்சி. இது 4வது. பயம்.
உலகத்தை கண்டு பயம். அப்புறம் கொஞ்சம் வயசானவர்கள் என்ன அப்படின்னா எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழணும், சம்பாதிக்கணும், காலத்தை கழிக்கணும், என்ன மனிதனா வாழணும், வாழ்க்கையில உயர்ந்து போகணும் நினைக்க நினைக்க என்ன ஆகுது, வருங்காலத்தில் நினைக்க நினைக்க உள்ளத்துல வாழ்க்கை என்ன ஆகுது, பயம், மரண பயம், நின்னா பயம், உட்கார்ந்தா பயம், எந்திரிச்சா பயம், தூங்கினா பயம், கனவு பயம். வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை கண்டு மனசுக்குள்ள நம்ம என்ன இருந்துட்டே இருக்கு, பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு வந்து மூணாவது. இரண்டாவது என்ன அப்படின்னா நித்திரை. இந்த நித்திரையும் பசியும் நம்முடைய வாழ்க்கையில பாதி ஆயுளை என்ன சாப்பிடும். நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு சராசரி ஒரு மனிதன் எத்தனை மணி நேரம் தூங்கலாம்? 24 மணி நேரத்துல டாக்டர் சொல்றாரு குறைந்தபட்சம் 8 மணி நேரம், இல்ல அதிகபட்சம் 8 மணி நேரம், குறைந்தபட்சம் 6 மணி நேரம் தூங்க சொல்றாரு. அப்ப 24 மணி நேரத்துல மூணுல ஒரு பகுதி இது வச்சு இப்போ 8 × 3 24. அப்போ 70 வயசாச்சுங்க, 75 வயசாகுதுங்க, மூணுல ஒரு பகுதி 25 வருஷம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்களே சொல்றீங்க. அப்ப 25 வருஷம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நமக்கும் ரொம்ப என்ன வித்தியாசம். அவன் வந்து 6 மாசம் தூங்கி இருக்கான், 6 மாசம் முடிச்சிருக்கான். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 25 வருஷம் தூங்கி இருக்கோம், 50 வருஷம் முடிச்சிருக்கோம். அந்த 50 வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா சாப்பிட என்ன, வீண்காலம் போக என்ன, கடவுளை நினைக்காம பொழுது போக்கு, இதெல்லாம் ஒரு 25 வருஷம். ஆயுள்ள எத்தனை வருஷம் போச்சு? 50 வருஷம். மிச்சம் எவ்வளவு இருக்கு? இந்த 25 வருஷத்துல நீ என்ன பண்ணியா? கடவுளை நினைச்சியா? என்ன பண்ண? உன்னுடைய புத்திக்காக என்ன செஞ்சா அப்படின்னா சீரியோ ஆகார நித்திர. மனிதன் இந்த உலகத்துல எதுக்காக படாதபாடு படுறான்? ஒரு மனிதன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான், ஏங்க நீங்க எதுக்காக சம்பாதிக்கிறீங்க? நல்லா சாப்பிட, இல்ல நிம்மதியா தூங்க, இல்ல சந்தோஷமா இருக்க. உணவு, உடை, இருப்பிடம். இதற்கு இடையில என்னது அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும், நல்ல படுத்த நிம்மதியா என்ன வரணும்? கனவா தூக்கம். ரெண்டு பெரிய வியாதி என்னது? பசிப்பிடி, உறக்கம் என்கின்ற பிடி. தூங்காம இருந்தா நமக்கு என்ன வந்துடும்? என்ன பிடிக்கும்? நாகரிகமா சொல்றேன், நான் சொல்றேன் தூங்காம இருந்தா பைத்தியம். ஒரு மனிதன் நல்லா தூங்கினாதான் தெளிவா இருப்பான். நல்ல தூங்கி எந்திரிச்சானா நம்ம நாம புதுப்பித்துக் கொள்ளும். அதே மாதிரி நல்ல சத்தான உணவை சாப்பிட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? உலகத்துல ஆரோக்கியமா இருக்க முடியும். ஒரு வகையில பார்த்தா பிடி, இன்னொரு வகையில பார்த்தா ரெண்டு செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயம். இது ரெண்டுத்தை அவாய்ட் பண்ணிட்டு நம்மளால இருக்க முடியவே முடியாது. தூங்காம இருக்க முடியாது, சாப்பிடாம இருக்க முடியும். சூழல் இருக்கா அப்படின்னா அப்போ மூல காரணம். அதுக்காக தான் மச்சம் நம்ம வந்து நம்ம பஞ்சபூதத்தினாலான உடலை எடுத்துக்கிறோம். பஞ்சபூதத்திலான இந்த உலகத்தில் பஞ்சபூதத்திலான உடலை எடுத்துக்கிறோம். மீண்டும் இந்த உடல் எங்க போவது? பஞ்சபூதத்தில் கடைசியா இருக்கிற பூமிக்கு தான் என்ன பண்ணுது? அப்ப ஆகாசா வாயு, வாயு அக்னி, அக்னேராப, ஆப பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதேக, ஓஷதிப்யோ அன்னம், அன்னாத் பவந்தி பூதானி, பர்ஜன்யாத் அன்ன சம்பவः. இதான் ரொட்டேஷன். இந்த உலக சக்கரம், வாழ்க்கை சக்கரம் இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு? சுத்திக்கிட்டே இருக்கு. இதுல மெய்ப்பொருள் எது? நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிற வளையம் என்ன அப்படின்னா பொய். நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிற வளையம் என்னது? பொய். ஆனால் அந்த வளையம், அந்த சக்கரம், கால சக்கரம், பிறவி சக்கரம் எதை மையமாக வைத்து சுற்றி கொண்டிருக்கிறதுனா மெய்ப்பொருளை மையமாக வைத்து சுற்றி கொண்டிருக்கிறது. ஜீவன், ஜீவாத்மா, பரமாத்மாவை மையமாக கொண்டுதான் என்ன பண்ணிட்டு இருக்கு? சுற்றி கொண்டிருக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு,
எடுத்திருப்பது கடவுள் வழிபாட்டிற்கு. என்ன சொல்றாரு? மனித வாழ்க்கை எடுத்திருப்பது கடவுள் வழிபாட்டிற்கு. கடைசியா நம்ம போய் சேர வேண்டிய இடம் எங்க? கடவுளுடைய சாநித்தியம் சந்நிதியில். இவை பொழுதும் என்னென்னில் நம்ம எல்லாரும் கடைசியா எங்க போய் சேர போறோம்? கடவுள் தான் போய் சேர போறோம். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் முன்ன பின்ன தாரதமியம் லேட்டாக சீக்கிரமா நம்ம சொல்ற இடத்துல ஒரு செயல் இருக்கு அப்படின்னா அதற்கு மூல காரணம் இருக்கும். நமக்கு மூல காரணம் எதுன்னா மெய்ப்பொருள். ஆனால் மெய்ப்பொருளுக்கு மூல காரணம் இருக்கா அப்படின்னா கிடையாது. அதுவே காரணம், அதுவே மூல காரணம். காரியத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பது எது அப்படின்னா அதுதான் காரணம் இருக்கின்றது. அதிலிருந்து காரியம் தோன்றுகின்றது. ஆனால் காரணத்துக்கு ஒருபோதும் காரணம் கிடையாது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான பாயிண்ட். நான் இருக்கேன், நீங்க இருக்கிறீங்க. உங்களை பெற்றவர்கள் உங்க அப்பா அம்மா, உங்க அப்பா அம்மாக்கு அப்பா அம்மா தாத்தா, தாத்தாவுக்கு பின்னாடி பாட்டன், கூட்டம், இப்படியே போயிட்டே இருக்கு. கடைசி எங்க போகுது? ஆதி மூலம் பிகினிங் பாயிண்ட் எங்க அப்படின்னா பரம்பரையில வந்துருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கோம்? உண்மையிலே நம்முடைய ஆதாரம் எங்க? நம்முடைய காலச்சக்கரம், பிறவி சக்கரம், ஜெகத் சக்கரம் எப்படி இருக்கு அப்படின்னா பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். இந்த பிறவி எதன் அடிப்படையில் இருக்கின்றது? எதை சுற்றி அமைந்திருக்கிறதுனா மெய்ப்பொருளை சுற்றித்தான் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற கோள்கள் யாரை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது? சூரியனை சுற்றியா இல்ல மற்ற கோள்களை சுற்றியா? சூரியனை சுற்றி. சூரியனை சுற்றி பூமி சுற்றுகிறது, சூரியனை சுற்றி அந்த சந்திரன் சுற்றுகிறது. இந்த அந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. நடுவில் யார் இருக்கா? சூரிய மண்டலம். அதுபோல பிரம்மம் அல்லது மெய்ப்பொருளை சுற்றி மெய்ப்பொருள் என்கின்ற அந்த அச்சு ஆதாரத்தை வைத்துத்தான், அந்த ஆதி காரணத்தை மூல காரணத்தை வைத்துத்தான் நாம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். காளிதாசன் சொல்ற ஜெகதம் பிதரவு வந்து பார்வதி பரமேஸ்வரம். முதல்ல சொன்னது நிர்குண பிரம்மமா சொன்ன, நிர்குணமா சொன்ன. காளிதாசன் சொல்ற சபலமா சொல்ற ஜெகதம் பிதரவு வந்து பார்வதி பரமேஸ்வரம். இந்த ஜகத்துக்கு பிதாவும் மாதாவும் யாரு அப்படின்னா பார்வதியும் பரமேஸ்வரம். ஈஸியா புரிஞ்சுக்க. அடுத்தது அப்போ செயலுக்கு, இந்த உலகத்திற்கு, ஜீவனுக்கு, ஜகத்திற்கு, இந்த அண்ட சராசரத்திற்கு, பஞ்சபூதங்களுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் எது அப்படின்னா மூல காரணம் எது அப்படின்னா மெய்ப்பொருள். சரி, இப்படி செயலுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது. அந்த மெய்ப்பொருள் செயலுக்கு உட்பட்டிருக்கா? செயலுக்கு அடிமையா இருக்கா? கிடையாது. செயலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. புரியுது? அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இல்ல ட்விஸ்ட். செயலுக்கு ஆதாரமாக இருப்பது, ஆனா செயலுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது. ஒரே நேரத்தில் செயலுக்கு கர்த்தாவாகவும் அதே நேரத்தில் செயலுக்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்கிறார். இந்த உலக உற்பத்தி, பஞ்சபூத உலகம், ஜெகத்து, ஜீவன், மாயை, எல்லா உற்பத்திக்கும் காரணமாக யார் இருக்கார்? இறைவன் இருக்கிறார். ஆனா எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறார். சேம் டைம் நான் மகாவிஷ்ணு காக்கும் கடவுள் எப்படி இருக்காரு? யோக நித்திரை. என்ன நித்திரை? யோக நித்திரை இருக்காரு. அது பார்த்து காரியம் என்ன பண்ணிட்டு இருக்க? குண்டு வெடிக்கிறது, குண்டு வெடிக்குது. பூகம்பம் வருது, பூகம்பம் வருது. கடல் ஒரு பக்கம் கொந்தளிக்குது. அந்த சராசரமும் என்ன இருக்குன்னா அது அதனுடைய வேலையை செய்கின்றது. சூரியன் கரெக்டா என்ன பண்ணுது? 365 நாளும் கரெக்டா உதிக்குதா?
ஒரு நாளாவது சூரிய உதயம் மாறி இருக்கா? ஒரு நாளாவது சூரிய அஸ்தமனம் மாறி இருக்கா? இயற்கையின் திட்டம் ஓயாமல் ஒழுங்குபாடே வடிவெடுத்திருக்கிறது. எந்த மாற்றமும் கிடையாது. இது அனைத்திற்கும் காரணமாக இதெல்லாம் என்னது அப்படின்னா செயல். இதெல்லாம் என்னது? செயல். உலகம் என்னும் செயல் நடந்து கொண்டே இருப்பதற்கு இடையில், இந்த உலகத்தை பரிபாலனம் செய்து கொண்டிருப்பதற்கு இடையில் இறைவன் சம்பந்தமில்லாம என்ன பண்ணிட்டு இருக்காரு? எப்படி இருக்கா? நடக்கணும்னு சொல்லி ஒரு செய்கை காட்டுறா, நம்ம வெடிக்குது. சம்பந்தம் இல்லாம பாகிஸ்தான்ல என்ன பண்ணிருக்கான்? உட்காந்து நினைச்ச மாத்திரத்துல எல்லாமே நடக்குது. ஆனா சம்பந்தம் இல்லாதது போல என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அத்தகைய மூல காரணம் தான் யாருன்னா மெய்ப்பொருள். என்னது? அசைந்தால் அசையும். என்னது? அசைஞ்சா எல்லாம் அசையும், அசையாம இருந்தாலும் அசையாம இருக்கும். ஆனா நான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஆனால் எதிலும் நான் சம்பந்தப்படுவதில்லை. சொல்ற இடத்துல செயலுக்கு மூல காரணம், அதே நேரத்தில் செயலில் சம்பந்தப்படாமல் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். மெய்ப்பொருளுக்கு ஒரு பேரு கொடுக்கப்படுகிறது. இது சத். என்னது? சத்துனா என்ன பார்த்தா எல்லா காலத்திலும் இருப்பது, மூன்று காலத்திலும் இருப்பது. திரிகாலேபி திஷ்டதி இது சத்து. உண்மை, உண்மையிலும் உண்மை. எது அப்படின்னா சத். இப்ப இந்த 10 பாயிண்ட்லயே நான் என்ன பண்ண போறேன்? ஒரு சொல்லிடுறேன். உலகத்தில் அனைத்தும் என்னது? பொய். இதுல ஏதாவது மறுப்பு இருக்கா? மறுப்பு சொல்றவங்க கை தூக்கலாம். உலகத்தில் அனைத்தும் என்னது? பொய். ஒன்னே ஒண்ணுதான் உண்மை. என்னது அப்படின்னா மெய்ப்பொருள். அதனாலதான் அதுக்கு என்ன பொருள்? மெய் அப்படிங்கிறது பேர் இருக்கு. ஆனா இந்த உடலுக்கு ஒரு பேர் இருக்கு. உடலுக்கு ஒரு பேர் இருக்கு, மெய். உடலுக்கு ஒரு பேர் இருக்கு. அதனாலதான் நாம் அடைகின்ற ஞானத்துக்கும் என்ன பேர் இருக்க? மெய்ஞானம். மெய்ப்பொருள், மெய்ஞானம், மெய். ஆனா இது மெய்யா? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, உள்ளிருக்கும் பொருளை வைத்து இந்த உடம்புல உள்ள ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருளை வச்சு இதுக்கு உபச்சாரத்துக்காக என்ன பண்றோம் அப்படின்னா மெய்யும் பேரு. இந்த உடலை வச்சிருந்தா, இந்த பொய்யான உடலை வச்சிருந்தா மெய்யான விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக இது என்ன சொல்லப்படுகிறது? மெய். உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டார் என்று உடம்பினை யானிருந்து போக்குகின்றேன். முதல் முறை சொல்றேன். உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன். இந்த உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன். உடம்பினுள்ளே உருவொருள் ஒன்று கண்டேன். உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டார் என்று உடம்பை யானிருந்து ஓட்டுகின்றேன். சரீரத்துக்குள்ள யாருக்கா? இறைவன் விட்டு இருக்கின்றார். இந்த இறைவன் விட்டு இருக்கக்கூடிய இடமாக மாற்றி அமைப்பது நம்முடைய செயல். சாக்கடையாக வச்சுக்கலாம், கோயிலாக வச்சுக்கலாம். உள்ள பெருங்கோயில், ஊருடம்பு ஆலயம். வெள்ளல் பிறாருக்கு வாய் கோபுரவாசம். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவ சிவலிங்கம். கள்ள புலனைக்கும் காலா மணிவிளக்கு. உடலே என்னது அப்படின்னா ஆலயமாக மாற்றி அமைக்கிறார். சரீரமே தேவாலயம். அதனால இதுக்கு மெய் பேர் வச்சார். ஆனா உண்மையிலே இது மெய் கிடையாது, அழியக்கூடியதுதான். இந்த பொய்யான உடலுக்குள்ள மெய்யான விஷயம் ஒன்று இருப்பதனால் இந்த உடலுக்கு என்ன பேர் வச்சாங்க? மெய்யின் பேர் வச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அது மெய் கிடையாது. பரப்பொருள் ஒன்றே மெய்ப்பொருள். அந்த பரப்பொருளை பற்றிய ஞானம் ஒன்றே மெய்ஞானம். அது சொல்ற இடத்துல 10 பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் காணாமல் போவது கிடையாது, அது மெய்ப்பொருள். காலத்தால் அழியாது. ஒரு இடத்தில் இருந்துவிட்டு வேறொரு இடத்தில் இல்லாமல் போவது கிடையாது. காலம் இடம் என்று சொல்றேன்.
அதாவது நீக்கமலை எங்கும் நிறைந்திருக்கும் செயல் தேசம் காலம் தேசம் வர்த்தமானத்திற்கு அப்பாற்பட்டது. அப்புறம் என்ன அப்படின்னா காரண காரியமற்றது, காலத்துக்கு காலம் அதீதம் காலாதீதமான எல்லா இடத்திலும் இருப்பது, அதே நேரத்தில் எல்லா இடத்தையும் கடந்து நிற்கிறது. செயலுக்கு மூல காரணம், அதே நேரத்தில் செயலுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது. இப்பேற்பட்ட விஷயம்தான் என்னது அப்படின்னா மெய்ப்பொருள். இதெல்லாம் படிச்சு பார்த்து இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகம் பொய்யானது, அந்த பொய்யான உலகத்திற்கு ஆதாரமாக இருப்பது என்ன அப்படின்னா மெய் அப்படிங்கிறது ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறான் இல்லையா, அவன் தான் யாரு? மெய்ஞானி. நல்லா கேட்டுக்கங்க, மெய்ஞானி, மெய்ப்பொருள், மெய்ஞானம். 10 பாயிண்ட்ல 3 விஷயம் சொல்லியிருக்கேன். மெய்ப்பொருள், மெய்ப்பொருளை பற்றிய ஞானம், அதை அடையக்கூடியவன் யாரு? ஞானம். ஜீவாத்மா என்ன அடைகின்றான்? ஞானத்தை அடைகின்றான். எதை பற்றிய ஞானம் அப்படின்னா உண்மையை பற்றிய ஞானம். இதைத்தான் தாய்மானவர் சொல்றாரு, மெய்விடா நாவுள்ள மெய்யருள் இருந்து நீ. அப்ப இந்த 10 விஷயத்துக்கும் இந்த 10 விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு என்ன பேருன்னா பாரமார்த்திக சத்து. இந்த சத்து பாரமார்த்திக சத்துல என்ன அர்த்தம்னா மேலான உண்மை, the ultimate truth. பரமபத வாசல். என்ன வாசல்? என்னடா இறைவனுடைய பதம் அப்படின்னாலே போதும். அதுதான் பரமபதம். அதுக்குள்ள போனா மறுபடியும் என்ன பண்ண முடியாது, திரும்பி வருஷம் போய்கிட்டு இருக்கோம். இந்த பாரமார்த்திகம் சத் விஷயம் மெய்ப்பொருளை பற்றிய ஆராய்ச்சிங்கிறது உலகத்தில் யாரும் பண்றாங்க. இப்படி உட்கார்ந்து சச்சனை பண்ணி மெய்ப்பொருள் ஆராய்ச்சி பண்றமே இதுதான் மெய்ப்பொருளா அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல அதை உள்வாங்கி கொண்டால் அதன் பிரகாரம் நம்ம உலகத்தில் எது நடந்தாலும் தாய்மார்கள் இந்த பாடலே சொல்றாரு, பொய்யான பொய்யெல்லாம் பொய்யனா மன்னனை புகழ வைத்தாய் என் செய்வேன் ராவணன். உலகம் இருக்கிறதுலே பொய்யில பொய் எது இந்த உலகம். ஆனா இந்த மாயை என்பது எனக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா இது பொய் இல்லப்பா, பொய்யான பொய்யை எல்லாம் பொய்யனா மன்னனை புகழ வைத்தாய் என் செய்வேன் ராவணன். இறைவனுடைய மாயை என்கின்ற வலையில நம்ம எல்லாம் சிக்கி இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். மசாலா தோசை இருக்கு, சாப்பிடும் போது இந்த உலகம் பொய்ன்னு சொன்னா யாராவது போக சாப்பிட்ட உலகம் பேசிக்கலாம். இந்த 5 புலன்களால் இந்த உலகத்தை அனுபவிக்கும் போது இது மெய் இது பொய் அப்படிங்கிறது யாராவது நம்ம உலகமா எடுத்து சொன்னா நம்ம எவ்வளவு போவோம். சாயந்தரம் பேசிக்கலாம், இருங்க சாப்பிட்டு வந்துடுறேன். ஆனா நேற்றைக்கு இருந்த நாள், நேற்றைக்கு போன நாள் இன்னைக்கு வருவான், நேற்றைக்கு சாப்பிட்டது இன்னைக்கு வருவான். இப்பிறவி தப்பினா இப்பிறவி வாய்க்குமோ இறந்து வருமோ அறிகிறே. இந்த விரைவு போன மறுபடியும் எந்த விரைவு வருமோ தெரியாது. கட்சியே கம்பாரிங்க. அதனால மெய்ப்பொருள் ஆராய்ச்சியில இதுதான் மெய்ப்பொருள் என்று நாம் தெரிந்து கொள்வது. அதற்கு பேர் அப்படின்னா பாரமார்த்திக சத்து. என்னது? நல்லா எழுதி வச்சிருக்கேன். பாரமார்த்திக சத்து இது ஒரு பகுதி. அடுத்தது மத்தியானம் பார்க்க போறது வியாவகாரிக சத்து. அடுத்தது 3வது பிராதிபாசிக சத்து. 3 விஷயத்தையும் வச்சு எந்த விஷயத்தில் எந்த வழியில நாம செல்லலாம். 3மே என்னது அப்படின்னா முக்திக்கு வழிதான். இறைவனை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்கிறத டைரக்டா நம்ம அப்ளை பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கு. இது யாருக்கு புரியும்னா யாருக்கு தான் இதெல்லாம் மத்தியானம் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம்.
அதுக்கு முன்னாடி இந்த பாடலை இன்னொரு தடவை நான் வாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் திருப்பி வாசிங்க. மெய்விடானா உள்ள மெய்யருள் இருந்து நீ மெய்யான மெய்யெல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய் இதற்கு ஐயமில்லை மெய்யேது அறியாததும் பொய்விடா பொய்யிலே உள்ளத்திருந்துதான் பொய்யான பொய்யெல்லாம் பொய்யரா வண்ணமே உகத வைத்தாயனில் உண்மையே செய்துவே பொய்விடாது நீலகண்ட குருவே விஷ்ணு வடிவான ஞான குருவே வலமேல் மறையோதும் நான்முகன் குருவே மதங்களோடும் நின்ற குருவே கைவிடாதே உள்ள அன்பருக்கன்பாய் கருத்தோடு உணர்த்து குருவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிற்கமிடு கருணாகரன் கடவுளே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிற்கமிடு கருணாகரன் கடவுளே